ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று இங்கே வந்து நாங்கள் ப்ரெட்டு ரூபம் செய்ய ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தோம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு போக தான் வந்திருக்கோம். அவங்க ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ரூபம்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்க்கணும். அதுக்காக தான். ஏன்னா அது வந்து ஏதாவது உடஞ்சிருந்தா நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிடும். நாங்கள் நேற்று கொடுக்கும்போதே சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எதுவும் உடையாத அளவுக்கு பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு. அவங்களும் ரெடியாக செஞ்சு வச்சுருக்காங்க. எது ஒன்றுக்கு எடுத்து பார்த்துட்டே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் இதை எடுத்து பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். இந்த பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 இதில் இருக்குதுமே எடுத்து பார்க்கணும். ஏதாச்சும் பீஸ் ஏதாச்சும் இதாக இருக்கா என்னான்னு. இப்போ மாமாவும் அக்காவும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுவும் உடையாம இருக்கான்னு. ஏன்னா இது ரூபம் வந்து கை காலுன்னும் போது அது உடையாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு அங்கே கொண்டே கொடுக்கும்போது நம்ம கொடுக்கும்போது ஏதாவது உடஞ்சிருந்துச்சின்னா அது மனசுக்கு கஷ்டமாகி போயிடும். அதுக்காக தான் இப்போ நாங்கள் இதை எடுத்து இப்போ எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மொத்தம் 23 சொல்லியிருந்தோம். 23 ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சர்ச்சில் கொண்டு போய் கொடுக்கணுங்க. ஆனால் இவ்வளோதும் செஞ்சு என்ன செய்வாங்கன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இதை நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோன்னே இதை வந்து பிரசாதமாக அங்கே வர்ற பக்தர்களுக்கு அவங்க பிச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அவங்களும் பிரசாதமாக எல்லாருமே இது வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கலூர் சர்ச்சில் வந்துட்டு ஜாஸ்தி வந்து இந்த மாதிரி தாங்க வேண்டிட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இது நாங்கள் ஃபஸ்ட்லேயே நாங்கள் நிறையவே நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இங்கே கேரளாவில் இருந்த வரைக்குமே. அதுக்கப்புறமா 10-20 வருஷமாக நாங்கள் இந்த கோயிலுக்கு போகவே இல்லை. நாங்கள் அந்த ஊரை விட்டு வந்ததுலேருந்து. இப்போ வந்துட்டு அக்கா வந்துட்டு எல்லாருக்காகவும் வேண்டி வேண்டி வச்சுருந்தாங்க. அக்கா வந்து அக்கா குடும்பத்துக்கு மட்டும் வேண்டலை. அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன்னு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்க உடனே வேண்டிக்குவாங்க. வேண்டுன எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும். அதுக்காக தான் இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு இது செய்கிறதுக்காக வந்திருக்கோம். அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் இவர். நம்ம வந்துட்டு வேளாங்கண்ணிக்கெல்லாம் நம்ம போய் சாமி கும்பிடுவோம், எல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் எங்கள் அக்கா வந்து வேண்டிக்கிறது வந்து ஜாஸ்தி வந்து இங்கே கலூர் பள்ளியில் தாங்க வேண்டிக்குவாங்க. இந்த பள்ளின்னு சொல்கிறதுனா மலையாளத்துக்காரவங்க பள்ளின்னு சொல்லுவாங்க. சர்ச்சு தான், அது வந்து பள்ளின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் பள்ளின்றேன். நீங்கள் பள்ளின்னு சொல்கிறேன்னு நீங்கள் ஏதாவது நினச்சிக்காதீங்க. சர்ச்சை தான் நான் வந்துட்டு பள்ளின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே ஜாஸ்தி அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரியே சொல்லி சொல்லி பழகுனனால தான் எனக்கும் ஜாஸ்தி அப்படியே வந்துகிட்ருக்கு சொல்கிறதுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இது அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். இது மட்டும் இல்லைங்க, இது கூட இன்னும் அரிசி எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே நாங்கள் கொண்டு போய் அந்த கோயிலில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அக்கா எல்லாருமே அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. நாங்களும் இது கொண்டு போய் கொடுக்குறோம். கொண்டு போயிட்டு வாங்க பாக்கி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்றத. உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போது அப்படின்னு பிடிச்சோ போய்க்கோ. கவிதா, தம்பி தம்பி
அதேபோல ஆசிரியர் என்று ஊருக்கு வந்தபோது இவர்கள் நல்ல தாய் தந்தையராக அக்கா வந்து கலூர் பள்ளிக்கு என்னென்ன வேண்டியிருந்தாங்கன்னா 30 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறதாவும் 23 ரூபங்கள் 10 மாலை சாமிக்கு போடுறதா தான் அக்கா வேண்டி இருந்தது. அதே மாதிரி வந்து ரூபம் செஞ்சு வாங்கி கொடுத்தாச்சு, அரிசியும் வாங்கி கொடுத்தாச்சு, 10 மாலையும் வாங்கி சாமிக்கு போடுறதுக்காக மாமாவும் அக்காவும் நின்றுட்டுருக்காங்க. இந்த மாலையும் சாமிக்கு போட்டாச்சுன்னா அவங்க வேண்டின வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் நாங்கள் வந்துட்டு இது முடிஞ்சிடுச்சு, நாங்கள் இன்னும் கிளம்பணும். மாமா அக்காவும் மாலை போட போகிறாங்க சாமிக்கு. அக்காவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க சோட்டாண்டி கரைக்கு போகிறதுக்கு. நாங்கள் சர்ச்சில் உள்ள எல்லா வேண்டுதலும் நல்லபடியாக முடிச்சுட்டோங்க. இப்போ வந்து எங்கே போகிறோன்னா நாங்கள் வந்து சோட்டாண்டி கரை போகிறோம். சோட்டாண்டி கரையில் போயிட்டு அங்கேருந்து குருவாயூருக்கும் போக வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு சோட்டாண்டி கரையோடதை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நாங்கள் சோட்டாண்டி கரைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். பாய்.